நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரேசல் வெர்புன்றதை பார்க்க போகிறோம். அப்போ ஃப்ரேசல் வெர்புன்னு என்னது? அதான் வெர்புன்னா வினைச்சொல், ரைட்டா? வெர்புனா வினைச்சொல். இடியம்ஸ்ன்னு என்னது? அதாவது மரபு சொல், ரைட்டா? இடியம்ஸுன்றது மரபு சொல், ரைட்டா? ஒரு செயலை குறிப்பது வெர்பு, ரைட்டா? இது மரபு சொல், பழமொழி மாதிரி இருக்கும். ஒரு 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 வார்த்தையை சொன்னால் அதுக்கு வேறு மீனிங் இருக்கும். அதான் இடியம்ஸ், ரைட்டா? அப்போது ஃப்ரேசல் வெர்புன்றது என்னது? ஃப்ரேசல் வெர்புன்றது இது ஒரு வெர்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கூட வெர்போ இல்லை ப்ரீபோசிஷனோ சேர்ந்து இருக்கும், இல்லை இரண்டும் சேர்ந்து இருக்கலாம். ஒரு வார்த்தையானது அது கூட ஒரு வெர்பு, ஒரு செயல்படும் வினைச்சொல், அல்லது ஒரு ப்ரீபோசிஷன் அல்லது வெர்பும் ப்ரீபோசிஷனும் இருந்தால், ஒரு வார்த்தை கூட வெர்பு வினைச்சொல்லோ அல்லது ப்ரீபோசிஷனோ அல்லது இரண்டும் இருந்தால் அதற்கு பெயர் ஃப்ரேசல் வெர்ப் என்று சொல்லுவார்கள். அதை இன்னொரு பேரில் அழைக்கிறாங்க. எப்படின்னா, ஃப்ரேசல் வெர்ப் இஸ் அன் இடியமேட்டிக் ஃப்ரேஸ் அப்படின்றான். அதாவது இடியம்ஸ் கலந்த ஒரு வினைச்சொல், சொற்றொடர்ன்றான், ரைட்டா? ஃப்ரேசல் வெர்பு எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? மரபு வழி சொற்றொடர் என்று அழைக்கப்படுகிறது. இடியமேட்டிக் ஃப்ரேஸ் அப்படின்னா, ஃப்ரேஸ்னா சொற்றொடர், இடியமேட்டிக்னு மரபு வழி சொற்றொடர்ன்றான். இது ஒரு மரபு வழி சொற்றொடர் மாதிரி இருக்கும், ரைட்டா? அப்போ ஃப்ரேசல் வெர்ப் இஸ் இருக்கிறது அண்ட் இடியமேட்டிக் ஃப்ரேஸ். இடியமேட்டிக்னு மரபு வழி சொற்றொடராக இருக்கிறது. கன்சிஸ்டிங்னா அதற்குள்ளே வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? கன்சிஸ்டிங் ஆஃப் எ வெர்ப். வெர்ப்னு இதற்குள்ள ஃப்ரேசல் வெர்பில் என்ன இருக்கும்? ஒரு வார்த்தை, ரைட்டா? அந்த வார்த்தை கூட சேர்ந்து ஒரு வெர்பு இருக்கும், ரைட்டா? அதான் கன்சிஸ்டிங் ஆஃப் வெர்ப், ஒரு வினைச்சொல்லை வைத்திருக்கும். அண்டு மேலும் அனதர் எலிமெண்ட், ஒரு வார்த்தையும் வைத்திருக்கும். வேர்ட் இன்னொரு வார்த்தையும் வைத்திருக்கும். அந்த இன்னொரு வார்த்தை என்னன்றது பார்க்கலாம். அண்டு அதாவது ஒரு ஃப்ரேசல் வெர்புன்றது ஒரு வார்த்தையானது அது கூட ஒரு வெர்பை வைத்திருக்கும், அல்லது அண்டு மேலும் அது கூட இன்னொரு எலிமெண்ட், இன்னொரு வார்த்தையையும் வைத்திருக்கும். முதல் வெர்பை வைத்திருக்கும், இன்னொரு எலிமெண்ட். அப்போ இன்னொரு எலிமெண்ட்னு என்னென்னு பார்ப்போம், ரைட்டா? டிப்பிக்கலி உதாரணமாக அண்ட் அட்வெர்ப்னா வெர்பை தழுவி வரக்கூடியதை வைத்திருக்கும், ரைட்டா? அண்ட் அட்வெர்ப், ரைட்டா? அட்வெர்ப் ஆர் ப்ரீபோசிஷன் ஆர் போத் அப்படின்றான். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஃப்ரேசல் வெர்ப்ன்றது என்னவா குறிக்கப்படுகிறது? இடியமேட்டிக் ஃப்ரேஸ் என்று அழைக்கப்படுகிறது. மரபு வழி வினை சொற்றொடர் என்று அழைக்கப்படுகிறது. கன்சிஸ்டிங் வைத்திருக்கிறது. ஆஃப் எ வெர்ப், ஒரு வினைச்சொல்லை வைத்திருக்கிறது. அண்ட் அனதர் எலிமெண்ட், இன்னொரு வார்த்தையை வைத்திருக்கிறது, ரைட்டா? அப்போ கமா போட்டு உதாரணமாக சொல்கிறான் பாருங்கள். உதாரணமாக டைப்பிக்கலி அண்ட் அட்வெர்ப், ஒரு அட்வெர்பை வைத்திருக்கும், ரைட்டா? அதை வெர்புன்னு சொல்லிட்டோம். வெர்பு அட்வெர்ப் என்று ஒன்று தான். அல்லது எ ப்ரிப்போசிஷன், ரைட்டா? ப்ரிப்போசிஷன் என்னது? முன்னிடை சொற்கள். ஒரு நவுனோ ஒரு புறநவுனோ அதுக்கு முன்னாடி வரக்கூடியது ப்ரிப்போசிஷன். இப்போ த புக் ஆன் த டேபிள் அப்படின்ற, டேபிள்ன்றது நவுன், ஆன் அப்படின்றது என்னது? ப்ரிப்போசிஷன். கெட் அப் அப்படின்னா எழுந்திரி, கெட்னா எழுந்திரி, அப்புடின்னா வேகமாக எழுந்திரி. அப்போ புட் டவுன் அப்படின்றான், டவுன்னா கீழே வை, எது ஒரு ப்ரிப்போசிஷன், ரைட்டா? அப்போ இந்த மாதிரி அப்பு அலாங்கு இதெல்லாம் என்னது? ப்ரிப்போசிஷன், முன்னிடை சொற்கள். எதற்கு முன்னாடி ஒரு நவுனுக்கோ புறநவுனுக்கு முன்னாடி வரும், ரைட்டா? அப்போ ஒரு வெர்பு அல்லது ஒரு முன்னிடை சொல் அல்லது இரண்டையும் வைத்திருக்கும், ரைட்டா? அதனால் இப்போ அந்த ஃப்ரேசல் வெர்ப் இஸ் அன் இடியமேட்டிக் ஃப்ரேஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் வெர்பை வைத்திருக்கும் அண்ட் அனதர் எலிமெண்ட், இன்னொரு வார்த்தையை வைத்திருக்கும். உதாரணமாக அந்த ரெண்டு என்ன சொல்கிறான் பாருங்கள். உதாரணமாக அண்ட் அட்வெர்பு, ஒரு அட்வெர்பாக இருக்கலாம், அல்லது ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம், அல்லது என்னவாக இருக்கலாம், ஆர் போத், இரண்டையும் வைத்திருக்கலாம் என்று சொல்கிறான், ரைட்டா? த மீனிங் ஆஃப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த செப்பரேட் பார்ட்ஸ் அப்படின்றான். இது எப்படின்னா, இதோட அர்த்தம், இந்த ஃப்ரேசல் வெர்பில் உள்ள அர்த்தங்கள், மீனிங்னு அர்த்தமானது விச்னு எது குறிக்கிறது? ஃப்ரேசல் வெர்பை குறிக்கிறது. த மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வெர்ப் விச்னு ஃப்ரேசல் வெர்ப் இஸ் இருக்கிறது. டிஃப்ரெண்ட் மாறி இருக்கிறது. எதிலிருந்து? ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த செப்பரேட் பார்ட்ஸ். ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த செப்பரேட் பார்ட்ஸ்னால் தனித்தனியான வார்த்தைகளின் அர்த்தம். செப்பரேட்னா தனித்தனியான, பார்ட்ஸ்னால் வார்த்தைகளின் அர்த்தத்திலிருந்து மொத்த மீனிங் இதில் மாறி இருக்கு. முதல்ல சொல்லியிருந்தோம்ல, ஃபார்மல்னு சொல்லியிருந்தோமா இல்லையா? லிட்ரல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? லிட்ரல் என்னது? நேரடியானது. ஃபிகரேட்டிவ் என்னது? உருவகமான உருவமொழின்னு சொல்லியிருந்தோம். இடியமேட்டிக் ஃபிகரேட்டிவ். ஃப்ரேஸ் லிட்ரல் நேரடியாக அர்த்தம். ஆனால் இது அப்படி இல்லை, மாறி இருக்கும், ரைட்டா? அர்த்தங்கள் மாறி இருக்கும். நேரடியான அர்த்தத்தில் இது வராது. அதை தான் சொல்கிறான்.
மீனிங் இதோட அர்த்தம் என்னவென்றால் ஆஃப் விச் என்னது ஃப்ரேசல் வெர்போட அர்த்தமானது இஸ் டிஃப்ரெண்ட் மாறி இருக்கும். எதிலிருந்து மாறி இருக்கும்? ஃப்ரம் த எலிமெண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஃப்ரம் த எலிமெண்ட் என்னது ஃப்ரம் த அதாவது இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த செப்பரேட் பார்ட்ஸ். அப்படின்னா மீனிங்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தை செப்பரேட் பார்ட்ஸ்னால் வார்த்தைகளின் அர்த்தத்திலிருந்து நேரடி அர்த்தத்திலிருந்து மாறி இருக்கும். ரைட்டா? ஃபார் என்னது ஃபார்னு போட்டு ஃபார்னு போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் டின்னு போட்டான். பார்ட்ஸ் ஃபார்னு போட்டு என்னது வரல, இது இங்கே வந்துருக்கா மேலே இருக்குது. ரைட், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? ஃபார் உதாரணமாக C2, இந்த டூன்றது என்னது ப்ரிபோசிஷன். ரைட்டா? உதாரணமாக C2ன்றான். ரைட்டா? அப்போ C2ன்னு என்னது அப்படின்னு சின்னா பார், டூன்னா அங்கே அப்படின்னா. ஆனால் இது வந்து அப்படியே அர்த்தம் எடுத்த என்னது வெர்பல் இதாயிரும், எது லிட்ரல் ஆயிரும். லிட்ரல் என்னது நேரடியான அர்த்தம். நேரடியான அர்த்தத்தில் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? இப்போ C2 அப்படின்றது என்னது? சின்னா ஒரு வார்த்தை, அது கூட என்ன டூ ஜாயின் பண்ணியிருக்கான். டூன்றது ப்ரிபோசிஷன். ஒரு ப்ரிபோசிஷனாக ஒரு வெர்பு இருக்கலாம். ரைட்டா? அப்போ இது என்னது? இது ஃப்ரேசல் வெர்பு. இப்போ நேரடியான அர்த்தம் என்னது? அங்கே பார், அதாவது அர்த்தம். ரைட்டா? ஆனால் உண்மையான மீனிங் வந்து மாறி இருக்கும். எவ்வாறாக மாறி இருக்கும்னா இதனோட மீனிங் என்னென்னா கையாளப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். இதனோட அர்த்தம் என்னது? கையாளப்பட வேண்டும் அல்லது செய்யப்பட வேண்டும். ரைட்டா? இதுதான் இதனோட அர்த்தங்கள். ரைட்டா? அப்போ இதுதான் C2னா கையாளப்பட வேண்டிய அல்லது தீர்க்கப்பட காத்திருக்கும் ஒரு பணின்ற அர்த்தம். ரைட்டா? இது கையாளப்பட வேண்டும் என்ற ஒரு மீனிங் ஆகுது. மீனிங் மாறி இருக்கா? C2ன்றது அங்கே பார், இது அப்படியே ஃபார்மலில் அதிலிருந்து மாறி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கையாளப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும், இது ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதற்கு தான் இது C2. ரைட்டா? அல்லது ஏ காம்பினேஷன் ஆஃப் போத். அப்போ காம்பினேஷனாக ரெண்டும் கலந்து இருக்கும். சச்சஸ் உதாரணமாக ரெண்டும் கலந்துருக்கும். ரைட்டா? ரெண்டு இருக்கும். லுக் டவுன் ஆன் அப்படின்றான். அப்போ இரண்டும் கலந்துருக்குன்னா லுக் டவுன் ஆன்ன்றான். அப்போ லுக் டவுன் ஆன் என்னது? லுக் டவுன் ஆன் அப்படின்றான். இப்போ என்னது? அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது C2னா என்னது? கையாளப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். அதான் ஒரிஜினல் மீனிங். அல்லது ஏ காம்பினேஷன் ஆஃப் போத்னா இரண்டின் கலவை. அப்போ இங்கே வர லுக்குன்னு இருக்குது அண்ட் ஆன்னு இருக்குது. ரைட்டா? அங்கே ஒன்று தான் இருக்குது, 2 தான் இருக்குது. இந்த டவுனுக்கு முன்னாடி லுக் இருக்குது அண்ட் ஆன் இருக்குது. லுக் டவுன் ஆன், அப்போ இரண்டும் கலவையாக இருக்கிறது. அப்போ இதனோட பொருள் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருவரை விட சிறந்தவர். ரைட்டா? நீங்கள் லுக் டவுன் ஆன்னா நீங்கள் ஒருவரை விட சிறந்தவராக இருக்கிறீர்கள். லுக் டவுன் ஆன், இதுதான் இதனோட மீனிங். ரைட்டா? நீங்கள் ஒருத்தரை விட சிறந்தவராக இருக்கிறீர்கள். ரைட்டா? அப்போ நீங்கள் அப்படின்றது அதாவது ஒருவரை விட அப்படின்றது சிறந்தவர். இப்போ லுக் டவுன் ஆன் சம்ஒன் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையில் வச்சுக்கிறோமே. லுக் டவுன் ஆன் சம்ஒன் என்னது? சில நபர்களை விட சிறந்தவர் அப்படிங்கிறது. நீ ஆக்சுவலி லுக் டவுன் ஆன சிறந்தவர்னு வச்சுக்க. சிறந்தது இதோட மீனிங் என்னது? சிறந்ததுன்னு வருது. ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா லுக்குன்னா பார், டவுன்னா கீழே பார் அப்படின்னு அர்த்தம். இது லிட்ரல் மீனிங். அந்த லிட்ரல் மீனிங்கில் இது வராது. சரியா? இந்த ஃப்ரேஸில் வரும் லிட்ரல் மீனிங்கில் வராது. அதுதான் இது என்ன? லுக் டவுன் ஆன்னா சிறந்தது. லுக் டவுன் ஆன் சம்ஒன் அப்படின்னா சில நபர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் என்று இதனோட பொருள் படும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் உதாரணமாக என்னது? நல்லா பார்த்துக்கோங்க. உதாரணமாக த குரூ ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தர் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றான். அப்போ த குருன்றது என்னது? குருன்றது அந்த அதாவது குருன்றது நீங்கள் கப்பலில் போகிறீங்க இல்லையா? கப்பலில் போகும்போது அந்த கப்பலை ஓட்டுற நபர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் குருன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? குருன்னு என்னது? அந்த கப்பலை ஓட்டக்கூடிய நபர்களை தான் குரு மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த குரு ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தர் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறான். அப்போ இதில் ரேன் அவுட் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். ரேன் அவுட்ன்றது ஆக்சுவல் லிட்ரல் மீனிங் என்னது? அப்படியே அர்த்தம் பார்த்தேன். ரேன் அவுட்னு வெளியில் ஓடுன்னு அர்த்தம். இங்கே அப்படி வராது. ரைட்டா? அதாவது இது நல்லா பாருங்கள். கீழே என்ன போட்டிருக்காங்க? இந்த எபோவ் சென்டென்ஸ் ரேன் அவுட்டோட அர்த்தம் என்னவென்றால் ரேன் அவுட் இஸ் ஏ ஃப்ரேசல் வெர்பு. ரேன் அவுட்ன்றது ஒரு ஃப்ரேசல் வெர்பு விச் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னென்னா
டு யூஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னா முழுவதுமாக பயன்படுத்து. கம்ப்ளீட்னா முழுவதுமாக, டு யூஸ்னா பயன்படுத்த வேண்டும் என்று பொருள். ரைட்டா? இது ஆக்சுவல் இது என்ன ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் வரும். ரைட்டா? ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் தான் வரும். அப்போ ரேன் அவுட்னா உண்மையிலேயே என்ன மீனிங் பார்ப்பீங்க, அல்ல லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா வெளியில் ஓடு. ஏன்னா இதில் அப்படி வராது. ஃப்ரேஷியல் வெர்பில் நேரடி மீனிங் பார்க்கக்கூடாது, மாறி வரும். குருன்னா கப்பலை ஓட்டும் நபர்கள். அப்போ கப்பல் கேப்டனோ, அது அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களோ, அதில் பணி செய்கிறவங்களோ எல்லாமே குருன்னு தான் சொல்லுவாங்க. கப்பல் ஊழியர்கள். ரைட்டா? குருன்னு கப்பலில் பணியாற்றும் ஊழியர்கள், கப்பல் ஊழியர்கள். ரேன் அவுட் என்னது, டு யூஸ் கம்ப்ளீட்லி முழுவதுமாக பயன்படுத்தினார்கள். அப்படின்னா இந்த கப்பல் ஊழியர்கள் முழுவதுமாக பயன்படுத்தினார்கள். அவ்வாட்டர் தண்ணியை முழுவதுமாக சாப்பிட்டார்கள், அண்டு உணவையும் சாப்பிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ரேன் அவுட்னா யூஸ் கம்ப்ளீட்லினா மொத்தமாக பயன்படுத்தினார்கள். எதை பயன்படுத்தினார்கள்? தண்ணி, குடிக்கிற தண்ணி மற்றும் உணவையும் மொத்தமாக சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். யார்? அந்த கப்பல் ஊழியர்கள். எப்போ? பிஃபோர் தே குட் கம்ப்ளீட் தர் எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்பெடிஷன்னா பயணம், கப்பல் பயணம். எக்ஸ்பெடிஷன் என்னது? கப்பல் பயணம் அர்த்தம். பிஃபோர்னு அதற்கு முந்தி. எதற்கு முந்தைய? தே கம்ப்ளீட்னா அதை முடித்து விட்டார்கள். பிஃபோர் த எக்ஸ்பெடிஷன். கப்பல் பயணம் செல்வதற்கு முன்பாக அவர்கள் அந்த குருன்றது கப்பல் ஊழியர்கள் எனது தண்ணியவும் உணவையும் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். ரேன் அவுட்னா முழுவதுமாக, டு யூஸ் கம்ப்ளீட்லி. அதான் சொல்கிறேன், கப்பல் ஊழியர்கள் முழுவதுமாக தண்ணியை உணவையும் சாப்பிட்டார்கள். எப்போ? பிஃபோர்னு அதற்கு முந்தையே சாப்பிட்டாங்க. தே குட் கம்ப்ளீட் தர் எக்ஸ்பெடிஷன். அவங்களோட பயணத்தை முடிக்கும் முன்பாக. கம்ப்ளீட்னா முடிக்கும் முன்பாக, அவங்களோட கப்பல் பயணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி. கம்ப்ளீட் முடிக்கிறது கப்பல் பயணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியும் உணவையும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். அதுதான் சொல்கிறேன். ரேன் அவுட்டர் மீனிங் மாறிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு, the police personnel instructed the mob to go away from the place during the strike அப்படிங்கிறான். அப்போ போலீஸ்காரங்க அந்த மோப் அந்த கூட்டத்தை, த போலீஸ்னா போலீஸ் நபர்கள், பெர்சனல்ஸ்னா போலீஸ் நபர்கள், நபர்கள்னா காவல்னு அர்த்தம். காவல் படையாளர்கள் அப்படின்னா பெர்சனலாக காவல் படையாளர்கள். இன்ஸ்ட்ரக்டர்னு அறிவுறுத்தினார்கள். எதை? த மோப்னு அந்த கூட்டத்தை, ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க, அவங்கள அறிவுறுத்துகிறாங்க. டு கோ அவே அப்படின்னா கோ அவேன்றது ஃப்ரேஷியல் வெர்ப். அப்போ கோன்றது என்னது? ஒரு ப்ரீபோசிஷன். அவேன்றது என்னது? ஒரு சொல்லுக்கு முன்னாடி ப்ரீபோசிஷன் வந்திருக்கு. அப்போ இது ஃப்ரேஷியல் வெர்ப். ரைட்டா? கோ அவே ஃப்ரம் த பிளேஸ் டூரிங் த ஸ்ட்ரைக் அப்படின்னா ஃப்ரம் இந்த இடத்த விட்டு வெளியில் போயிருங்க, இந்த ஸ்ட்ரைக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ கோவேன்றது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபோவ் சென்டென்ஸ் மேலே சொல்லப்பட்ட சென்டென்ஸில் go away is a phrasal verb. go away என்பது ஒரு phrasal verb which means அதோட அர்த்தம் என்ன? to leave இந்த இடத்தை விட்டுட்டு, from the place அப்படின்னா to leave-னா இங்கேருந்து போயிரு. அதோட மீனிங் என்னது? go away இங்கேருந்து போயிரு. ரைட்டா? to leave இங்கேருந்து போயிரு என்றது அர்த்தம். from this place, இந்த இடத்தை விட்டு போயிருன்னு அதோட அர்த்தமாகிறது. go away-னா இங்கே நிற்காத போயிருங்கன்னு அர்த்தம். அதான் the police personnel instructed-னா அறிவுறுத்தினார்கள் த மோப் அந்த கூட்டத்தை, டு கோ அவேனா சென்று விடுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். ஃப்ரம் த பிளேஸ், இந்த லீவுனா சென்று விடுங்கள், இங்கிருந்து இல்லை சென்று விடுங்கள். டு லீவுனா சென்று விடுங்கள். எங்கேருந்து? ஃப்ரம் த பிளேஸ், இந்த இடத்துலேருந்து சென்று விடுங்கள். எப்போ? டூரிங் த ஸ்ட்ரைக். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்காதீங்க, போயிருங்க, ஸ்ட்ரைக் பண்ணாமல் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இதில் பார்க்கலாம். எந்த இதில் என்ன போட்டிருக்கான்? பிக் அவுட்னா எடு அப்படிங்கிறான். த idioms அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்னா மரபுச்சொல் அல்லது ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர். மரபுச்சொல் அல்லது சொற்றொடரை தனியாக எடு. பிக் அவுட்னா அந்த கீழே கொடுக்கப்பட்டதுலேருந்து தனியாக எடு. ஃப்ரம் த பாக்ஸ், கீழே கொடுக்கப்பட்ட கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய, ஃப்ரம் த பாக்ஸ்னால் கீழே கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய இடியம்ஸையும் ஃப்ரேஸையும் தனியாக எடு. அண்டு ரைட்னா ரைட் தம், அது எழுது, அந்த எடுத்து. ரைட் தம் அவைகளை எழுது. எதில் எழுது? இந்த பிளாங்க்ஸ்னால் கோடிட்ட இடங்களில் எழுது. கோடிட்ட இடங்களில் எழுது. எப்படி? ஈக்குவலண்ட் டு தர் மீனிங், அதற்கு சமமான அர்த்தத்தை எழுது. அந்த கோடிட்ட இடங்களில் அதற்கு உண்டான சமமான வார்த்தத்தை இந்த இடியம்ஸையும் ஃப்ரேஸையும் எடுத்து எழுது அப்படிங்கிறான்.
ஒன் இஸ் டன் ஃபார் யூ அப்படின்னா ஒன்று மட்டும் உங்களுக்காண்டி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறான். அப்போ இடியம்ஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ காம்பட்டன்ட் அப்படின்றான். அப்போ காம்பட்டன்ட் அப்படின்னு சொன்ன என்னது? காம்பட்டன்ட் என்னது? திறமையான, ரைட்டா? காம்பட்டன்ட் என்னது? திறமையானன்றான். அப்போ ஆன் த பால் அப்படிங்கிறான். ஆன் த பால்னு சொன்னது பந்துக்கு மேலே, ரைட்டா? காம்பட்டன்ட்ன்ற ஒன்று மட்டும் உதாரணம் கொடுத்துருக்கான் உங்களுக்கு, இதை தான் போடணும், இதுதான் இடியம்ஸ், ரைட்டா? அப்போ ஆன் த காம்பட்டன்ட் அப்படின்னு வரும்போது அதை இடியம்ஸ், அதாவது இடியம்ஸ் போடணும். அது இடியம்ஸ் என்ன போட்டிருக்கான்? அதுக்கு ஆன் த பால்னு போட்டிருக்கான். அப்போ ஆன் த பால் அப்படின்னு சொன்ன என்னது? உண்மையான மீனிங் பந்துக்கு மேலே. ஆனால் அப்படின்னு வரும். ஆனால் அதாவது இடியம்ஸில் மீனிங் என்ன வரும்னா, அதாவது ஆன் த பால்ன்றது என்னது? லிட்ரல் மீனிங், அப்படியே அர்த்தம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த அர்த்தம் இதில் வராது. ஏன் வராது? இடியம்ஸோட அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அலர்ட்டாக இருக்கணும் டு நியூ ஐடியா, புதிய ஐடியாவுக்கு, புதிய ஒரு கருத்துக்கு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அல்லது ஒரு ட்ரெண்ட், ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும். சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குன்னு அர்த்தம். சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது, உஷாராக இருந்துக்கோன்றான். அலர்ட்டாக இரு, அலர்ட் டு நியூ ஐடியா, புதிய ஐடியாவை கையாளு, புதிய ஒரு கருத்தை கையாளு அப்படிங்கிறான். அப்படின்னா உதாரணமாக ஏற்கனவே இப்போ சொல்லி கொடுத்துருக்கல அந்த பால்ன்றது, கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து கடைசி ஓவரில் நிற்கிறாங்க, இந்த ஒரு ஓவர் தான் இருக்குது. ஆன் த பால் என்னது? பந்துக்கு மேலே அப்படின்னா முயற்சி செய்யுங்க, இல்லைன்னு தோற்று போயிருவீங்கன்னு சொல்லாமல் சொல்கிறான். அப்போ ஆன் த பால் என்னது? அலர்ட்டாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். எது? புதிய ஒரு செயல்பாடுக்கு உஷாராக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் காம்பட்டன்ட்னு என்னது? அது திறமையான, ரைட்டா? இதுக்கு ஆன் த பால்னா இடியம்ஸ் என்னது? புதிய ஒரு கொள்கைக்கோ செயல்பாடுக்கோ, புதிய செயல்பாடோ கொள்கையோ ஒரு வேலைக்கோ தயார் செய்து கொள் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஆன் த பால்னா. அடுத்து நெக்ஸ்ட்டு, பிகம் மோர் கான்ஃபிடென்ட் ஆன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் அப்படின்னா, பிகம் மோர் கான்ஃபிடென்ட் அப்படின்றான். பிகம் மோர் கான்ஃபிடென்ட்னு என்னது? மிகவும் திறமை, ரைட்டா? மிகவும் திறமையாக இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம், ரைட்டா? பிஃபோர் மோர் கான்ஃபிடென்ட் அப்படின்னா, அதாவது பிகம்னா இருக்கிறான், எவ்வாறாக? மோர் கான்ஃபிடென்ட் அப்படின்றான். அதாவது மனதளவில் மிகவும் தகுதியானவனாக, அல்லது திறமையானவனாக, அல்லது தைரியமானவனாக. கான்ஃபிடென்ட்னா ஒரு தைரியமான, திறமையானவனாக இருக்கிறான்னு அர்த்தம். எதில்? எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் அப்படின்றான். எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப்னு சொன்னால் அவன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளுவதில், எக்ஸ்பிரஷனை வெளிக்காட்டுதல், ஒன் செல்ஃப்னா தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்வதில் மிகவும் திறமையானவனாக இருக்கிறான். இதுக்கு என்ன இடியம்ஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன போடணும்? இதில் முதல்ல ஒன்று சொல்லி கொடுத்துட்டான், அதாவது ஆன் த பால். இதில் என்ன போடணும் அப்படின்னா, ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ்ன்ற அர்த்தம். அப்போ ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், ரைட்டா? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ்ன்னு இருக்குது, இந்த இருக்குது பாருங்க, இதுதான் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். இது எங்கே போடுவீங்க? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் இந்த இருக்குல்ல, செகண்டில் மேலே. ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ்னா இது ஒரு இடியம்ஸ். இதனோட உண்மையான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச தொடங்குவதில் உள்ள சிரமத்தை சரி செய்கிறார்னு அர்த்தம், ரைட்டா? பேச தொடங்குதல், ரைட்டா? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ்ன்னு சொன்னது இப்போ மேடையில் பேச ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படின்றது ஒரு மொத்தமான ஒரு வார்த்தை, இது இடியம்ஸ். இப்படி வந்துச்சுனாலே பேச தொடங்குவது அப்படின்னு அர்த்தம். பேச தொடங்கியாச்சுன்னா பேச அவன் வந்து நிற்காமல் பேசிக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம், ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அது அவனோட திறமையை குறிக்கிறது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்னது? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, அதிகமான சந்தோஷம், ரைட்டா? அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னா அதிகமான சந்தோஷம் அப்படிங்கிறான். ஒரு மனுஷனுக்கு அதிகமான சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னு இதில் என்ன இடியம்ஸ் போட்டிருக்கான்னு பார்ப்போமா? கெட் அலாங், பீயிங் ஆன், ஓவர் த மூன்ன்றது சந்திரமண்டலத்துக்கு மேலே. அப்படின்னா சந்திரமண்டலத்துக்கு மேலே அப்படின்றது ஒரு அதிகமான சந்தோஷம் அர்த்தம். யாருமே போகாத இடத்துல ஒருத்தன் போயிட்டு அதிகமான சந்தோஷம் தானே. இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஆல்டின் போனார், அவர் அதிகமான சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னு சொன்னால் யாருமே செல்லாத இடத்துல போயிருப்பார். அதனால தான் ஓவர் த மூன்னா அதிகமான சந்தோஷம் என்று பொருள்படுகிறது, ரைட்டா? ஓவர் த மூன்னா அதிகமான சந்தோஷம். நெக்ஸ்ட்டு, அப்போ அதிகமான எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு என்னது? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு அதிகமான சந்தோஷம். அது எப்போ? அதனோட ஈக்குவல் மீனிங் என்னது? ஓவர் த மூன். அது ஒரு இடியம்ஸ். ஓவர் த மூன்னா அதிகமாக சந்தோஷப்படுதல், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு,
நெக்ஸ்ட் மென்டலி அகில் அப்படின்றா. மென்டலி அகில் அப்படின்னு சொன்னால் மென்டலினா மனதளவில், ரைட்டா? மனதளவில் அகில் என்னது சுறுசுறுப்புன்னு அர்த்தம், ரைட்டா? மனதளவில் சுறுசுறுப்பு, ரைட்டா? அப்போ மனதளவில் சுறுசுறுப்பு அப்படின்றதுக்கு இடியம்ஸ் என்ன போடணும் அப்படின்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்கோம்? ஓ த மூன் ஃபைன்ஸ் ஒன் ஷார்ப் as a tack. அப்போ ஷார்ப் as a tackன்னு சொன்னால் இது ஒரு இடியம்ஸ். அப்போ ஷார்ப்புன்னு என்னது கூர்மையாக, ரைட்டா? அப்போது இது ஷார்ப் as a tack, அப்போ கூர்மையான செயல்பாடுகள்னு அர்த்தம், ரைட்டா? மனதளவில் ஒரு கூர்மையாக இருப்பது, இதனோட மீனிங் அதுதான் பொருந்துகிறது, ரைட்டா? மனதளவில் வேகமாக செயல்படுதல், மனதளவில் வேகமாக இருத்தல், வேகமாக செயல்படுதல். அப்போ இதுவும் அதுதான் ஷார்ப் as a tack. டேக்னா கூர்மையாக, அதாவது அது டைரக்ட் மீனிங். இது மொத்த இடியம்ஸோட மீனிங் என்னென்னா மனதளவில் வேகமாக செயல்படுதல் தான் ஷார்ப் as a tack, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் லிசன். லிசன்னா கவனின்னு அர்த்தம். அப்போ கவனி அப்படின்றது இடியம்ஸில் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெண்ட் அண்ட் ஏர். ஒருத்தர் எப்போ கவனிப்பான்? அவனை காதை கொடுத்தா தானே கவனிப்பான். காதில் கேட்டால் தான் குருடனை போய் கவனின்னு கவனிக்க முடியுமா? இல்லை செவிடனை போய் கவனின்னு நீ சொல்கிறது அவனுக்கு கேட்குமா? கேட்காது. அதனால் லெண்ட் ஆன் ஏர். லெண்ட் ஆன் ஏர் என்னது? லிசன் சம் ஒன் வித் சிம்பதி அப்படின்னா யாரையாவது லிசன் கவனிங்க. நீங்கள் எதா சம்மன் சிலவற்றை கவனிங்க வித் சிம்பதி. சிம்பதினா கொஞ்சம் பரிதாபத்தோடு கவனிங்க, கொஞ்சம் பரிதாபத்தோடு கவனிங்கன்றான், ரைட்டா? அதை தான் லிசன் சம் ஒன், ரைட்டா? சம் ஒன்ன்றது இதனோட மீனிங் படுகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரேசஸ். ஃப்ரேசஸ் என்னென்னு பார்ப்போமா? ஃப்ரேசஸ்னால் சொற்றொடர்கள்னு அர்த்தம், ரைட்டா? டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ் அப்படிங்கிறான். டு மீட்னு என்னது? சந்திக்கணும், அதை செய்ய வேண்டும். அண்டு ஃபைண்ட் ஏ சான்ஸ் அப்படின்றான். ஃபைண்ட் ஏ சான்ஸ்ன்னு என்னது? ஒரு வாய்ப்பை செய்ய வேண்டும், ஒரு வாய்ப்பு, அல்லது ஃபைண்ட் ஏ சான்ஸ் ஒரு வாய்ப்புக்காக காத்துரு அப்படிங்கிறான். செய்ய வேண்டும். டு ஃபைண்டுனா கண்டுபிடிக்க வேண்டும், டு மீட்னா செய்ய வேண்டும், மீட்னா செய்ய வேண்டும், அல்லது ஃபைண்ட் பை எ சான்ஸ் அப்படின்னா ஒரு வாய்ப்புக்காக காத்துரு, வாய்ப்பை கண்டுபிடி. டு மீட்னா செய்ய வேண்டும் அல்லது வாய்ப்பை கண்டுபிடின்றான். அப்போ இதுக்கு எதை போடுறது? வாய்ப்பை கண்டுபிடி அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதாவது என்ன போடுறான்? பீயிங் ஆன், பால் ஆன், கம் அக்ராஸ். இந்த கம் அக்ராஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வாய்ப்பை, ஒரு மீட்னு சந்தி, அதேமாரி பை சான்ஸ், ஃபைண்ட் சான்ஸ்னால் ஒரு வாய்ப்பை சந்தி அப்படிங்கிறான். அப்போ கம் அக்ராஸ் தான் அது, ரைட்டா? கம் அக்ராஸ் என்னது? குறிப்பிட்ட பண்பு. கம் அக்ராஸ்னால் குறிப்பிட்ட ஒரு பண்புன்னு அர்த்தம். கம் அக்ராஸ் என்னது? ஒரு குறிப்பிட்ட பண்பை கொண்டிருக்கிறது, ரைட்டா? இப்போ சான்ஸ் அப்படின்னாலே ஒரு வாய்ப்பை கண்டுபிடி, ஒரு வாய்ப்பு தானே, டெய்லி வர்றது கிடையாது. அதே மாதிரி பண்புன்றது ஏகப்பட்ட பண்பு இருக்கும், அதனால் குறிப்பிட்ட பண்பு, அதுக்கு ஈக்குவலண்ட் என்னது? குறிப்பிட்ட பண்பு. அப்போ குறிப்பிட்ட பண்பு என்னது? கம் அக்ராஸ். அதனால் கம் அக்ராஸ்ன்னு போடணும். டு எக்ஸசைஸ்னால் பயிற்சி செய்தல். அப்போ பயிற்சி செய்கிறீங்கன்றீங்க. அப்போ பயிற்சி செய்துன்றது எது வரும்? பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னது? ஒர்க் அவுட் அப்படின்றா. ஒர்க் அவுட் என்னது? உடற்பயிற்சின்னு அர்த்தம், ரைட்டா? எக்ஸசைஸ்னாலும் உடல் உடற்பயிற்சி தான். இந்த ஒர்க் அவுட் ஃப்ரேஸ்ன்றது ஒர்க் அவுட். எதை? ஒர்க் அவுட்னா உடற்பயிற்சி, வேலை. உடல்னா வேலை, ஒர்க் அவுட்னா உடற்பயிற்சின்னு அர்த்தம், ரைட்டா? டு எக்ஸசைஸ்னாலும் உடற்பயிற்சி தான், ஒர்க் அவுட்னாலும் உடற்பயிற்சி தான், அதுக்கு சமமானது தான். டு அக்செப்ட் எ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டான். ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எ சேலஞ்ச். டு அக்செப்ட்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எ சேலஞ்ச் டு அக்செப்ட் எ சேலஞ்ச் என்னது? ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை வச்சு? வித் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையாக ஒரு சவாலை என்னது? ஏற்றுக்கொள்ள வேண்டும். டு அக்செப்ட்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எ சேலஞ்ச் என்னது? நம்பிக்கையாக ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வித் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கையாக ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்தால் இது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கையாக ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டா பார்ப்போம். பிரிங் இட் ஆன்னு வரும், ரைட்டா? அந்த பிரிங் இட் ஆன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பிரிங் இட் ஆன். அப்புறம் பிரிங் இட் ஆன் என்னது? கொண்டு வருதல். பிரிங் இட் ஆன்னா கொண்டு வரணும். இப்போ நம்பிக்கையாக ஒரு சவால் எனக்கு வருது, சேலஞ்சு. சரி பரவாயில்ல, சேலஞ்சை நான் 2ல் 1 பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கையாக ஒரு வச்சுருக்கேனே இல்லையா? அதை பிரிங் இட் ஆன். பரவாயில்ல, நீ சேலஞ்சை கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன், ரைட்டா? கொண்டு வாருங்கள். பிரிங் இட் ஆன்னா கொண்டு வாருங்கள்னு அர்த்தம்.
அதுதான் இதனோட மீனிங் படுகிறது. ரைட்டா? 3 பிரிங் இட் ஆன்னா கொண்டு வாருங்கள்னு அர்த்தம். அதான் சேலஞ்சை கொண்டு வாருங்கள், பார்த்து கொள்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 4 டு ஹேவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஒரு நல்லதை வைத்திரு அப்படின்னு. ஃப்ரெண்ட்லி நண்பர் மாதிரி ஒரு உறவை வைத்திரு அப்படிங்கிறான். நண்பர்கள் மாதிரி ஒரு உறவை வைத்திரு அப்படிங்கிறான். அப்போ நண்பர்கள் மாதிரி ஒரு உறவை வைத்திரு அப்படிங்கிறது கெட் அலாங்னு அர்த்தம். கெட்டு அலாங் என்று பொருள்படும். கெட் அலாங்னு என்னது? நல்ல முறையில் பழகுதல், இது சிறப்பான முறையில் பழகுதல். ரைட்டா? கெட் அலாங்னு என்னது? அதாவது சிறப்பான வழிகளில் பழக வேண்டும். அதாவது கெட் அலாங்னா சிறப்பான வழிகளில் பழகுதல் என்று பொருள். சரி, நெக்ஸ்ட்டு டு கீப் சம்திங் அப்படின்னா சிலவற்றை வைத்திருன்றான். டு கீப் சம்திங் அப்படிங்கிறான். அப்போ டு கீப் சம்திங் அப்படின்னு சொன்னால் என்னது? ஹேங் ஆன்னு வரும். ரைட்டா? ஹேங் ஆன் சம்திங் அப்படின்னா ஹேங் ஆன்னா பிடித்து வைத்திருக்கொள். ரைட்டா? சில இதை வச்சிரு, விட்டுறாத, போயிடும், ரூபாயை பிடிச்சி வச்சுக்கோ, இல்லை ரூபாயை விட்டுட்டேன்னா திரும்பி சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்ல, அதை ஹேங் ஆன் பிடித்து வைத்துக்கொள். அப்போ டு கீப் மணி ஹேங் ஆன் அப்படின்னா பைசாவை பிடிச்சி வச்சுக்கோ, இல்லைன்னா போயிடும் அப்படின்னு மீனிங் என்ன? இது ஒரு பழமொழி மாதிரி, செலவு பண்ணால் திரும்பி சம்பாதிக்க முடியாது அப்படின்னா தான் டு கீப் சம்திங் அப்படின்னா வைத்திரு சிலவற்றை. ஹேங் ஆன் என்னது? பிடித்து வைத்துக்கொள். இது ஃப்ரேஸ். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ரீட் த கிவன் சென்டென்ஸ், கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை படிங்க, கேர்ஃபுல்லி கவனமாக படிங்கள். அண்ட் ஃபில் இன் வித் அப்ரோப்ரியேட் ஃப்ரேசல் வெர்ப். ஃபில்னா நிரப்புங்கள், வித் அப்ரோப்ரியேட் அதாவது சம்பந்தப்பட்ட ஃப்ரேசல் வெர்ப், ஃப்ரேசல் சொற்றொடர்களை நிரப்புங்கள். ரைட்டா? தெம் அது அவைகளை நிரப்புங்கள். ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ், அதாவது ஹெல்ப் பாக்ஸ்னால் உதவி பெட்டியிலிருந்து எடுத்து நிரப்புங்கள்னு அர்த்தம். அந்த ஹெல்ப் பாக்ஸில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? கெட் அலாங். ரைட்டா? கெட் அலாங்னு கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து என்ன கொடுத்தோம்? டேக் ஆஃப்னு கொடுத்துருக்கோம். கெட் அலாங்கு, டேக் ஆஃபு, அடுத்து என்னது? ஷட் டவுனு, அடுத்து லுக் ஆஃப்டரு, அடுத்து வார்ம் அப். 5 கொடுத்துருக்கான். இப்போ 5லேயும் கெட் அலாங் அப் வித் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்ப்போமா? கெட் அலாங்னு என்ன சொன்னால் சீரான உறவுகளை வைத்திருத்தல்னு சொன்னேன்னா நன்றாக பழகுங்கள், சீராக உறவுகளை வைத்திருங்கள் சொன்னேன்னா கெட் அலாங் ஏற்கனவே கெட் அலாங் படிச்சிருக்கோம். இப்போ வித்துன்னு சேர்த்துருக்கோம். கெட் அலாங்னா சீரான நல்ல முறையில் பழகுங்கள். அப்போ கெட் அலாங் வித்னா சீரான உறவுகள் இருப்பது. ரைட்டா? அப்போ டேக் ஆஃப்னா புறப்படு. இப்போ விமானம் டேக் ஆஃப் ஆகுதுல்ல, விமானம் ஏர்போர்ட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்கலாம். டேக் ஆஃப், ஃப்ளைட் இஸ் கோயிங் டு டேக் ஆஃப் அட் 8 AM. 8 மணி 7 நிமிஷம் 8 மணி காலையில் விமானம் செல்ல தயாராகும் அப்படின்றான். அது டேக் ஆஃப்னா விமானம் புறப்படுதல். ரைட்டா? விமானம் இல்லை, புறப்படுதல். ஷட் டவுன் இப்போ நம்ம கரண்ட் எல்லாம் ஷட் டவுன், இன்றைக்கி எத்தனை ஷட் டவுன் கேட்குறோம் இல்லையா? இன்றைக்கி ஷட் டவுன் என்னது? ஷட் டவுனை மூடப்படுகிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு போயமில் படிச்சிருக்கீங்க. அந்த ஹீரோ வரும்போது அவன் ஷட் டவுன் பண்ணிடுவான் டோரை டக்குன்னு ஷட் டவுன் த டோர் அண்ட் கெட் இன் சைட் த ஹோம்னு சொல்லி போட்டிருக்கான்ல, ஷட் டவுனை மூடப்பட்டது. அடுத்து லுக் ஆஃப்டர்னா அப்படி எடுத்து என்ன? லுக் ஆஃப்டர் என்னது? கவனிக்கும், நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். அதான் கவனமாக கவனித்தல், நன்றாக கவனித்து. ஒரு குழந்தைய அம்மாகாரி சொல்கிற வேலைக்காட்ட நல்லா கவனிச்சுக்கோ அந்த குழந்தைய, நான் போகிறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறோம்ல, அதான் லுக் ஆஃப்டர். இதெல்லாம் ஃப்ரேஷல் வெர்பு. இப்போ வார்ம் அப், இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள், அப்புன்றது ஒரு ப்ரிப்போசிஷன், ஆஃப்டர்ன்றது ப்ரிப்போசிஷன், டவுனுன்றது ப்ரிப்போசிஷன், அதேமாரி இங்கே பாருங்கள் இந்த வித்துன்றது ப்ரிப்போசிஷன், எல்லாமே ப்ரிப்போசிஷன் வித் வெர்பு எல்லாமே இருக்குது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் வார்ம் அப்புன்றது உடலை சூடேற்று. வார்ம் அப்பு உடலை சூடேற்றுனா மென்மையாக வைத்துக்கொள்ளணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் பண்ண போகும்போது உடம்பை கொஞ்சம் ஆட்டுவோம். அப்போ எடுத்த உடனே எக்ஸசைஸ் பண்ண போக மாட்டோம். பெரிய வெயிட் லிஃப்ட் தூக்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண வராங்க, ஒலிம்பிக்கில் ஓடுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே நின்ன ஒன்று ஓட முடியாது அவங்களால. ஓடுறதா இருந்தால் ஒலிம்பிக்கில் ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி காலை நீட்டி உடம்பை சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு தான் ஓட ஆரம்பிப்பாங்க, போட்டியில் கலந்துக்குறாங்க. எடுத்த உடனே நின்ன உடனே ஓடுன்னு அவங்களால வேகமாக ஓட முடியாது. அந்த உடம்பை ரெடி பண்ணணும். ரைட்டா? இப்போ நீ பாரு, ஒலிம்பிக்கு கேம்லாம் பாரு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் அந்த இடத்துல கையை காலை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடம்பு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உடம்பை சூடு பண்ணுறதுக்காக வேண்டி கையை காலை ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அது எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் உடம்பை சூடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு த ஏர் ஹோஸ்டஸ்னால் விமான பணிப்பெண்கள். ஏர் ஹோஸ்டஸ்னால் விமானத்தை ஓட்டுறவங்க பைலட்டு. அதுக்குள்ளே பொம்பளை பிள்ளை வேலை பார்ப்பாங்க. அழகழகான பொம்பளை பிள்ளை வேலை பார்ப்பாங்க. எல்லாம் அதிகாரி மாதிரி இருப்பாங்க. பயங்கரமான சம்பளம். அவங்களுக்கு பேர் ஏர் ஹோஸ்டஸ், விமான பணிப்பெண்கள் அப்படிம்பாங்க. ரைட்டா? அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் விமானத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு சாப்பாடு, ட்ரிங்க்ஸு, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ரைட்டா? நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுதான் விமான பணிப்பெண்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஏர் ஹோஸ்டஸ். ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்டர்னா அறிவுறுத்தினார்கள். என்னது? ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்ட்னா அறிவுறுத்தினார்கள். யாரை அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேசஞ்சர்ஸ்னால் பயணிகள், விமானத்தில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு அறிவுரை வழங்கினார்கள். யார்? பணிப்பெண்கள். என்ன அறிவுரை வழங்கினார்கள்? டு வியர் த சீட் பெல்ட். அந்த விமான சீட்டில் உட்காந்தோன்னு ஒரு பெல்ட் இருக்கும். விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம அதை போட்டுக்கிறணும். மேலே டேக் ஆஃப் பண்ணும். மேலே பறக்கும்போது மேலே போகும்ல, அதனால் கொஞ்சம் இது ஆகும். அதனால் அந்த போட்டுக்கோங்க. டு வியர்னா அணிந்து கொள்ளுங்கள். எதை? சீட்டில் இருக்க பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கினார்கள். யாருக்கு? பேசஞ்சர் பயணம் செய்பவர்களுக்கு. எப்பொழுது? டூரிங் த டேக் ஆஃப். அந்த இடத்துல டேக் ஆஃப் போடணும். டேக் ஆஃப்னா விமானம் கிளம்பும்போது. என்ன கிளம்பலை, நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது பணிப்பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பயணிகள்கிட்ட விமானம் கிளம்பும்போது நீங்கள் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. டூரிங் த டேக் ஆஃப்னா கிளம்பும்போது. அப்படின்னா விமானம் ஓடும்போது டக்குன்னு பெல்ட்டை போட்டுக்கணும். அதுதான் சார் டேக் ஆஃப்னா புறப்படும் போதுன்னு அர்த்தம். டூரிங் த டேக் ஆஃப். புரியுதா? இதுதான் ஃப்ரேஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரேஷல் வெர்பு. வெங்கட் ஃபெல்ட் ஹேப்பி. வெங்கட் சந்தோஷமாக உணர்ந்தான். ஃபெல்ட் ஹேப்பின்னு சந்தோஷமாக உணர்ந்தான். டேஸ்ன்னு என்னது? த நெய்பர்ஸ் இன் த நியூலி லொக்காலிட்டி. நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ளவர்கள். இந்த நியூலி லொக்காலிட்டி, இந்த நியூல அவன் புதிதாக சென்ற இடம். நியூல்னா புதிதாக சென்ற இடம், அதாவது வசிக்க போயிருக்கான். புதுசாக வீடு மாற்றி போயிருக்கான்னு வச்சுக்கிறோமே, அதுதான் சொல்கிறான். அவன் புதிதாக சென்ற இடத்தில் அருகில் உள்ளவர்கள் டேஷ்னை போட்டு ஸ்பெல்ட். அப்போ அருகில் உள்ளவர் என்னவாக இருந்திருக்காரோ அதனால் இவன் சந்தோஷம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா கெட் அலாங் வித் என்னது? சீரான உறவுகள் இருப்பதை அறிந்தான். இவனோட நல்ல முறையில் உறவு வச்சுக்கிட்டாங்க. அவங்க நல்லா பழகுறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அதனால தான் கெட் அலாங் வித், அதாவது அதை போடணும். இதை சீரான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள், நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தார்கள் அப்படின்றத சொல்கிறான். வெங்கட் ஃபெல்ட் ஹேப்பி. வெங்கட் ரொம்ப மிகவும் சந்தோஷப்பட்டான். எதற்கு? கெட் அலாங் வித்னது நல்ல பழக்கங்கள் இருந்ததனால். கெட் அலாங் வித் நெய்பர்ஸ்னால் அருகில் உள்ளவர்களோடு நல்ல பழக்க வழக்கங்களை இவன் வைத்திருந்தான். ஃபெல்ட் ஹேப்பி வைத்திருந்தால் உணர்ந்தான். டு இந்த நியூ லொக்காலிட்டி, புதிய போன இடத்துல அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு தேர் வில் பி எ டேஷ் நெக்ஸ்ட் வீக் இந்த ஆஃபீஸ் அப்படின்னா, தேர் வில் பின்னா அங்கே ஏதோ நடக்க போகிறது. தேர் வில் பி அங்கே நடக்க போகிறது. இது டேஷ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் இந்த ஆஃபீஸ், அடுத்த வாரம் எங்கள் ஆஃபீஸில் ஏதோ நடக்க போகிறது அப்படிங்கிறான். என்ன நடக்க போகிறது? ஷட் டவுன், மின்சாரம் வராது. ஷட் டவுன் தானே போட்டிருக்கான் மேலே. ஷட் டவுன், அடுத்த வாரம் எங்கள் ஆஃபீஸில் மின்சாரம் இருக்காது. ஷட் டவுன் போட்டிருக்கான் பாரு, ஷட் டவுன் தான் இருக்காது. தான் தேர் வில் பி ஏ ஷட் டவுன் அப்படின்னு. தேர் வில் பி ஷட் டவுன்னா அங்கே தேர் வில் பி ஷட் டவுன், மின்சாரம் தடைப்படும். எப்போ? நெக்ஸ்ட் வீக் இந்த ஆஃபீஸ். இப்போ கரண்ட்டு கட்டு நாளைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதேமாதிரி இங்கே கரண்ட்டு கட்டு. இதே நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் எங்கள் ஆஃபீஸில் கரண்ட்டு கட்டு. ரைட்டா? ஷட் டவுன்னா கரண்ட்டு கட்டு, தடைப்படும்னு அர்த்தம். ரைட்டா? நீ கரண்டா சும்மா விளையாடி சொல்ல. கரண்ட் கட்டுனா மூடப்பட்டதுன்னு அர்த்தம். கரண்ட் மூடப்பட்டதுன்னா கதவை மூடுறதுக்கு ஷட் டவுன் தான், கரண்ட்டை நிப்பாட்டுக்கு ஷட் டவுன் தான், நீ கட் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் தான். ரைட்டா? இந்த இடத்துல ஷட் டவுன்னா மின்சாரம் தடைப்படும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் 4 டூயிங் டேஷ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் அவர் ஒன்ஸ் ஹெல்த் அப்படின்னா, டூயிங்னா செய்ய வேண்டும். டேஷ் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கலாம். டூரிங்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும். டூயிங்னா செய்யணும். இந்த மார்னிங் காலையில் ஒவ்வொரு நாளும் செய்யணும். கீப்ஸ் ஒன்ஸ் ஹெல்த்தி ஒருத்தனோட சுகாதாரத்தை நன்றாக வைத்து கொள்வதற்கு. கீப்னா நன்றாக, ஒன்ஸ் ஹெல்த் சுகாதாரத்தை நன்றாக வைத்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாள் இரவுனா எவ்ரிடே ஒவ்வொரு நாள் இந்த மார்னிங் காலையில் டூயிங் செய்யணும். அப்போ எதை செய்யணும் அப்படின்னா வார்ம் அப்னா என்னது? உடலை சூடேற்றணும் அப்படின்னா. வார்ம் அப்னா என்னது? உடலை சூடேற்றணும்னு எக்ஸசைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு
த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மெய்டு மெதர் அம்மா இன்ஸ்ட்ரக்டட் அறிவுரை வழங்கினால் யாரை த மெய்டு வேலை பொம்பளை பிள்ளைகள்கிட்ட மெய்டுன்னு யார் வேலை செய்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க பொம்பளை ஆளுங்க மெய்டு அப்படின்னா வீட்டு வேலைக்காரின்னு அர்த்தம் ரைட்டா அப்போது அம்மா இன்ஸ்ட்ரக்டர்னு அறிவுரை வழங்கினால் யாருக்கு த மெய்டு வீட்டு வேலைக்காரிக்கிட்ட அறிவுரை வழங்கினால் என்னது டு டேஷ் ஸ்டைல்டு கேர்ஃபுல்லி டு என்னது லுக் ஆஃப்டர்னா நன்றாக கவனிக்க இந்த இடத்துல லுக் ஆஃப்டர் என்னது நன்றாக இல்லை கவனமாக இதை கவனமாக கவனிக்க லுக் ஆஃப்டர்னா கவனமாக கவனிக்க யாரை கவனமாக கவனிக்க அப்படின்னா த சைல்டு கேர்ஃபுல்லி குழந்தையை கேர்ஃபுல்லினா குழந்தையை கவனமாக கவனிக்க அல்லது நன்றாக குழந்தையை கவனிக்க கேர்ஃபுல்லி கவனிக்க ரைட்டா லுக் ஆஃப்டர்னா நன்றாக கவனிக்க ரைட்டா லுக் ஆஃப்டர் நன்றாக கவனிக்க ரைட்டா எப்போ யாரா அந்த குழந்தையை நன்றாக கவனிக்க அறிவுரை வழங்கினால் இதுதான் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்ததில் பார்க்கலாம் இது ரொம்ப நேரம் ஆயிருக்கும்